முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று காலமான நிலையில் அவரது உடலுக்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பொருளாதார சீர்திருத்தவாதியுமான மன்மோகன் சிங் நேற்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் புகழாரம் சூட்டி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவரது இல்லத்தில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இல்லத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லி மோதிலால் நேரு மார்க் சாலையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இல்லத்திற்கு தற்பொழுது விஐபிக்கள் நேரடியாக அவருடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக மத்திய பிரதமர் மோடி சற்று நேரத்திற்கு முன்னதாக நேரில் இங்கு அஞ்சலி செலுத்தியதை நம்ம காட்சியில் பார்த்தோம். அவர் மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டாவும் அவருடைய அஞ்சலியை நேரடியாகவே அவர் இன்று அவர் இல்லத்தில் செலுத்தியது. சோனியா காந்தி தற்பொழுது மீண்டும் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மீண்டும் அவருடைய இல்லத்திற்கு வந்துள்ளதையும் பார்க்க முடிகிறது. நேற்று நள்ளிரவு வரை சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மன்மோகன் சிங்கினுடைய இல்லத்தில் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதலாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சோனியா காந்தி நேரடியாகவே தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார். அவர் மட்டுமல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் தற்பொழுது தன்னுடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக தற்பொழுது மோதிலால் நேரு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவருடைய இல்லத்திற்கு வந்துள்ளதை இந்த பகுதியை பொறுத்தளவில் காலை முதல் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. கனமழையும் பொருட்படுத்தாமல் விஐபிக்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த பகுதிக்கு மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளார்கள். விஐபிக்களுடைய அந்த அதிகமாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்து என்பது கடுமையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு பொது போக்குவரத்து செல்வதற்கான ஒரு தடை என்பது முற்றிலுமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோதிலால் மார்க் சாலை மட்டுமல்லாமல் அதன் அருகில் இருக்கக்கூடிய அக்பர் உள்ளிட்ட பகுதிகளும் கடுமையான பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர், டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் எஸ்பிஜி உள்ளிட்ட சிறப்பு பாதுகாப்பு படையினரும் தற்பொழுது பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். கடும் கண்காணிப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டது. இன்று நாள் முழுவதும் அவருடைய உடல் என்பது அவருடைய இல்லத்திலேயே பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்கள், மூத்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்களும் நேரடியாக அவருக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கடுமையான ஒரு மாற்றம் என்பது டெல்லி முழுவதுமே இன்று செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று பிற்பகல் சுமார் 1:15 மணிக்கு நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார். அவருடன் திமுகவுடைய மூத்த தலைவர்களும் எம்பிக்களுமான டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆர். ஆசா, அப்துல்லா ஆகிய எம்பிக்களும் நேரடியாகவே தங்களுடைய அஞ்சலியை அவர்கள் இன்று செலுத்த உள்ளார்கள். அதன் பின்னர் மற்ற மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த முதல்வர்களும் மூத்த அரசு தலைவர்களும் மட்டுமல்லாமல் கடந்த 2004 முதல் 2014 ஆண்டு வரை
பிரதமர் ஆக இருந்த பொழுது அவருடன் பணியாற்றிய சக பணியாளர்களும் நேரடியாகவே வந்து இன்று மன்மோகன் சிங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் அவருடைய உடல் என்பது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பிறகு நாளை மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை தகனம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஒருவேளை நாளை மழை இல்லை என்றால் அவருடைய உடல் என்பது காங்கிரசுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அக்பர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய காங்கிரசுடைய தலைமை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அதன் பிறகு இறுதி சடங்கிற்காக எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று அவருடைய உடல் என்பது காங்கிரஸ் தலைவரத்திற்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு கூறப்பட்ட நிலையில் மழையின் காரணமாக அந்த ஒரு முடிவு என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசின் சார்பாக அவருக்கான ஒரு 7 நாள் துக்க அனுசரிப்பு என்பதும் அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டு இன்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய அலுவலகங்கள், ராஷ்டிரபதி, ஜனாதிபதி மாளிகை, நாடாளுமன்ற வளாகம் என அனைத்து இடங்களிலுமே அந்த தேசிய கொடி என்பது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. மேலும் அரசினுடைய நிகழ்ச்சிகள் அடுத்த 7 நாட்களுக்கு முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டோ அல்லது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவோ ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து நிகழ்வுகளும் குறிப்பாக 28ஆம் தேதி நாளை நடைபெறவிருந்த அக்கட்சியினுடைய பவுண்டேஷன் டே நிகழ்வுகளும் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஏற்கனவே அறிவித்துள்ளார். அடுத்த 7 நாட்களுக்கு மத்திய அரசாங்கம் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிகழ்வுகள் எதுவுமே நடைபெறாது. 7 நாட்கள் சுருக்கம் அனுசரிப்பு என்பது நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தவாதியாக உருவெடுத்தவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங். பின்னர் குடும்பம் அமிர்தசரஸிற்கு குடிபெயர்ந்த நிலையில் 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். ஐக்கிய நாடுகளவையின் வர்த்தக மேம்பாட்டிற்கான பிரிவில் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரீபிஷ் தலைமையில் பணியாற்றிய பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங். பின்னர் ஐக்கிய நாடுகளவையின் பணியில் இருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக சேர்ந்தார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், 1972ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார். அவர் பணி ரீதியாக பல உயர்வுகளை சந்தித்த போது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றோர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக ராஜீவ் காந்தி நியமித்துக் கொண்டார். ராஜீவின் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் அவரது படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சரானார் மன்மோகன் சிங். சவால்கள் நிறைந்த சூழலில் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கமாக மாற்றினார் மன்மோகன் சிங். அப்போது மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன. பின்னாளில் வங்கிகளில் தனியாருக்கான கதவுகளை திறந்துவிட்டார். பொதுத்துறையின் பங்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை தனியாருக்கு விற்பது என்ற முடிவு இதில் மிக முக்கியமானது. நேருவின் சோசியலிச பாதையில் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக எதிர்க்கட்சிகள் தீவிரமான விமர்சனத்தை முன்வைத்த போதிலும் மன்மோகன் சிங் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார். அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகளை அதிகரித்தல், வணிக முறைகளில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் என மன்மோகன் சிங்கின் அதிரடிகள் தொடர்ந்தன. இவற்றின் விளைவாக 1991ஆம் ஆண்டில்
127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996 ஆண்டில் சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1991 ஆண்டில் 16 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 1996 ஆண்டில் 9 விழுக்காடாக குறைந்தது.